இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு கோலாமேரிய நண்பு வாழ்த்துக்கள். இப்பொழுதுமாய் கர்த்தருடைய சத்தியத்தை தியானிப்போம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாரோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். துன்மார்க்கர் அப்படின்னா யார்? அகந்தையும் இடும்பும் உள்ளவன். அதாவது துன்பப்படுத்துவதையே தொழிலாய் வைத்திருந்து அதன் மூலம் சம்பாதிக்கிறவன் பேர் துன்மார்க்கன். துன்பப்படுத்துவதே மார்க்கமாக கொண்டவன். யாரையாவது துன்பப்படுத்தி அதிலேயே பண சம்பாத்தியத்திலே இருக்கவன் தான் துன்மார்க்கன். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி சம்பாதித்த சம்பாத்தியத்தை தேவாலயத்தில் காணிக்கையாக கொண்டு செலுத்தும்போது அதை கர்த்தர் அருவருக்கிறார். அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாரோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். நீ துன்மார்க்கத்தில் சம்பாதிச்சதை தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கதையே ஆண்டவர் அருவருக்கிறார். அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ நான் என்ன அர்த்தம் தெரியுமா? துன்மார்க்கர் தேவாலயத்துக்கு போவாங்க, அவங்க ஒரு பர்பஸோட, அதாவது 2 வகையில் காணிக்கை கொடுப்பாங்க. ஒன்று செஞ்ச பாவத்துக்கு தண்டனையில தப்பிக்கிறதுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. இன்னொன்று செய்ய போகிறதுக்கு அது பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு அப்பாவியை பாதிக்க வரான், அது இவனுக்கு பிரச்சனையாக வந்துடக்கூடாதுங்கிற துர்ச்சிந்தனையோட கொண்டு காணிக்க வைக்கிறது. தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாஸ்டர்கிட்ட ப்ரேயருக்குன்னு வந்து முழங்கால் போட்டுட்டாலே ஆண்டவரேன்னு ஒரு சவுண்ட் விடுவீங்க பார்த்தீங்களா? உடனே அந்த மனுஷனுடைய எதிரியை பிடிச்சி சபிப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா யார்கிட்ட நியாயம் யார்கிட்ட நியாயம்? உங்களுக்கு தெரியாதுல்ல. அது எப்படி நீங்கள் சவுண்ட் விடுவீங்க? உடனே எப்படி ஆசீர்வதித்து ப்ரேயர் பண்ணுவீங்க? உடனே எப்படி அவங்க எதிரியை சபித்து ப்ரேயர் பண்ணுவீங்க? அது எப்படி முடியுது உங்களால்? ஹவ் கேன் யூ ஜஸ்டிஃபை த பீப்புள்? அதனால் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். துன்மார்க்கத்தில் சம்பாதிச்சதை கொண்டு கர்த்தர் ஒரு காணிக்கை கொடுத்து தன் தண்டனைக்கு தப்பு வைக்க கொடுக்கறதும் கர்த்தர் அருவருக்கிறாரு. இது போக நீ துன்மார்க்கத்தில் ஒரு ஆளை பாடாப்படுத்துகிற, அந்த ஆளால் பிரச்சனை வந்துடக்கூடாது துர்ச்சிந்தனையோடு செலுத்தும் போது கர்த்தர் இன்னுமாய் அருவருக்கிறார். தேவாலய காணிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் நிறைய தாரார்ல, லட்சக்கணக்கில் தாரார்ல. ஆண்டோட பிள்ளைகள் கொஞ்சம் காணிக்கை தானே கொடுக்கும். இந்த காணிக்கைக்காவில் இந்த மனுஷன் எங்களுக்கு கோயிலுக்கு எதுக்கு? அவர் லட்சக்கணக்கில் தரார்ல, எங்களுக்கு தேவை இருக்குல்ல. உன்னுடைய தேவைக்கேற்ப நீ காணிக்கை ஏற்பாயானால் உன் தேவாலயத்தில் தேவன் கிடையாது, தேவன் தங்கும் ஆலயம் அது கிடையாதுங்கிறனால அது வெறும் பில்டிங். அதில் நீங்கள் சேர்ந்து பாடுவீங்க, சும்மா சவுண்டு விடுவீங்க, கொஞ்சம் பேர் கூடி சங்கம் மாதிரி கூடி பணத்தை கொட்டுவீங்க. அதில் கொஞ்சம் என்னத்தையாவது பண்ணுவீங்க. அதில் யாராவது அதிக பணம் கொள்ளையடிப்பான், போயிட்டே இருப்பான். ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்வேன், ஒரு தேவாலயத்து காணிக்கை அது கையாடலாகி அந்த கையாடல் பண்ணினவர் தண்டிக்கப்படவில்லையானால் அங்கே தேவன் இல்லை என்று அர்த்தம். நீங்கள் இஷ்டத்துக்கு கொள்ளையடித்து ஜாலியாக தானே இருக்கிறீங்க. துன்மார்க்கருடைய காணிக்கை அங்கே உள்ளே போயிட்டனால அங்கே எல்லாமே டோட்டலி ராங் தான். நீங்கள் தேவாலயம் ராங் தான், உங்கள் நீங்கள் நடத்துகிற ராங் தான். கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறவங்கள நீங்கள் ரொம்ப அலட்சியம் பண்ணுறதையும் பார்த்துருக்குறேன். அவர் லட்சக்கணக்கில் தருவர். நீங்கள் இம்மையில் தங்கள் பங்கை பெற்று நரக பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் எந்த காணிக்கையை அங்கீகரித்தார் என்பதை கருத்தில் கொண்டு எல்லா பாஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்கள் சபைக்கு வர எல்லாரையும் ஈக்குவலாக நடத்துங்க. யாரும் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்துட்டாங்கன்னு சவுண்ட் விடாதீங்க. காணிக்கை நிறையா கொடுத்துறாங்க தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. கர்த்தர் ஒருவரே மனுஷரை நியாயந்தீர்க்க வல்லவர். ஆசீர்வதிக்கிறதுக்கோ சபிக்கிறதற்கோ நியாயமானவங்க துன்மார்க்கரை தீர்க்கிறதுக்கோ கர்த்தர் ஒருவரே வல்லவர் என்பதால் காணிக்கை தரவங்களை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. கொஞ்சமாக கொடுக்காங்க மட்டம் தட்டவும் செய்யாதீங்க. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. மனதில் கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாடுவோம். கிறிஸ்தவ ஜீவியம் இம்மைக்கும் மறுமைக்கும் சௌபாக்கிய ஜீவியம். சகல ஆசீர்வாதங்களுடன் நான் கோல்டா மேயர். ஆமென்.